டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வாரமா எந்த காணொலியும் பதிவேற்றம் பண்ண முடியல. பயங்கரமான ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன். சாரி, வீடியோ கண்டினியூஸா போட முடியல. உங்க கமெண்ட்டை நான் பார்த்தேன். நீங்க என்ன ப்ரொஜெக்டர் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றேன். ஜாட்கோ யுவால புதுசா இப்போ ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிவ்யூவும் எவ்ரி சாட்டர்டே 6 PM நம்ம சேனல்ல இனிமேல் கண்டினியூஸா தொடர்ந்து வரும். நீங்க என்ன ப்ரொஜெக்டர் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டர் எப்படி வாங்க போறோம் அப்படின்றதுல நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. மேனுஃபேக்சரர் ரொம்ப தெளிவா மார்க்கெட்டிங் பண்றாங்க. நீங்க ஸ்பெசிபிகேஷன் அமேசான்லயும் சரி, பிளிப்கார்ட்லயும் சரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம சைட்ல எதை இக்னோர் பண்ணணும், எதை கரெக்டா நம்ம எடுத்துக்கணும், எந்தெந்த வேல்யூஸ்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு பையிங் கைடு தான் இனி நம்ம சேனல்ல வீடியோவை பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மொதல் கன்ஃபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா லூமன்ஸ், ஆன்சர் லூமன்ஸ். சரி ப்ரோ, நான் பார்க்குறேன் லூமன்ஸ்ல வேல்யூ அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர்ல எப்பயுமே ஆன்சர் லூமன்ஸ் வேல்யூ கண்டிப்பா கொடுக்கணும். ஆன்சர் லூமன்ஸ் வேல்யூன்றது தான் கரெக்டா எக்ஸாக்டா ப்ரொஜெக்டட் இமேஜ்ல வர வேல்யூ. லூமன்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அந்த எல்இடி ப்ரொடியூஸ் பண்ற லூமன்ஸ் அது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது லூமன்ஸ் வேல்யூ குறையும். டிஸ்டன்ஸ் பொறுத்தும். நீங்க ரொம்ப பெரிய இமேஜ் நீங்க இப்போ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கொடுத்துருக்க லூமன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க 100 இன்ச் 200 இன்ச் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ் டல்லா தான் இருக்கும். இதுதான் ரியல் டைம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை தெரியாம இது டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்டா 10,000 லூமன்ஸ் இருக்கு, ஆனா நம்ம போட்டு பார்க்கும்போது ரொம்ப டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இதுதான் அதுக்கான உண்மையான காரணம். இதனாலதான் ஒரு தடவையும் நம்ம வீடியோல நான் சென்டர் வேல்யூவை லக்ஸ் மீட்டர் வச்சுட்டு எந்த ஒரு யூடியூபரும் பண்ணாததை நான் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். நான் ப்ரொடியூஸ் பண்ற அந்த 100 இன்ச்ல என்ன வேல்யூ வருது அப்படின்றத லக்ஸ் மீட்டர் வச்சுட்டு நம்ம பார்க்கணும். அப்பதான் நமக்கு வேல்யூ தெரியும். அதனால ப்ரொஜெக்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல ஆன்சர் லூமன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. சப்போஸ் ஆன்சர் லூமன்ஸ்க்கு பதிலாக லூமன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது கம்ப்ளீட்டா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க அதை அந்த மாதிரி கொடுக்குற ப்ரொஜெக்டை தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆன்சர் லூமன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டான வேல்யூ. லூமன்ஸோட ரேஞ்ச் சொல்லிடுறேன். 300 500 ஆன்சர் லூமன்ஸ் இருக்கிற ப்ரொஜெக்டருக்கு நீங்க டார்க் ரூம்ல மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தணும். டார்க் ரூம்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சைட்ல விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். சுத்தமா சன்லைட் படக்கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டும் உள்ள வராத மாதிரி ஜன்னல் எல்லாத்தையும் மூடிடணும். டியூப்லைட் எரியக்கூடாது. ஃபுல் டார்க்ல பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது 800 1200 ஆன்சர் லூமன்ஸ் இருக்கிற ப்ரொஜெக்டரை லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, விண்டோ திறந்து இருக்கு, சன்லைட் லைட்டா உங்களுக்கு வருது. சரிங்களா? ஆனா உங்களோட டியூப்லைட்டை நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது 1500க்கு மேல ஆன்சர் லூமன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா நம்ம லைட் ஆன் பண்ணலாம். ஒரு டியூப்லைட் ஆன் பண்ணிக்கலாம். சைட்ல உங்களுக்கு சின்னதா சன்லைட் உங்களுக்கு படுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பெருசா பெரிய ஒரு பிரச்சனை வராது. எனக்கு லைட் ஆன் பண்ணணும், சைட்ல இருக்க விண்டோஸ் மூலியமாவும் வர லைட்டும் இருந்தாலும் பிரச்சனை ஆகக்கூடாது. ஃபுல் டே லைட்ல நான் பார்க்கணும் அப்படின்னா 2000க்கு மேல ஆன்சர் லூமன்ஸ் இருக்க மாதிரி நீங்க பார்த்து ப்ரொஜெக்டரை வாங்கணும். இதுதான் டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். 15,000 20,000 ரூபாய் பட்ஜெட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது டிவியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாது. டிசப்பாயின்மெண்ட் தான் நம்மள பண்ணும். அடுத்து ஸ்கேம் பண்ற வேர்டு என்ன கேட்டிங்கன்னா 4K ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த 4K ப்ரொஜெக்டர் அப்படின்றது சப்போர்ட்டா நேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம இப்ப பாக்குற 50,000க்குள்ள இருக்க ப்ரொஜெக்டர் எல்லாமே 4K நேட்டிவ் உள்ள ப்ரொஜெக்டர் இல்லைங்க. 1080 பிக்சல் தான் நேட்டிவா உங்களுக்கு இருக்கும். ஃபுல் HD மட்டும் தான் நம்மளால ரெசல்யூஷன் பார்க்க முடியும். அப்போ 4K சப்போர்ட் பண்ற ப்ரொஜெக்ட்ல ஒரு யூஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் இருக்கு. லிட்டில் ஷார்ப்பரா இருக்கும். சரிங்களா? நீங்க 1080 பிக்சல் நேட்டிவ் ப்ரொஜெக்டரை கம்மி பட்ஜெட்ல இருந்தா கூட நீங்க தாராளமா போய் வாங்கிக்கோங்க. 4K சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் சப்போர்ட் தான். அதுல உங்களுக்கு ஷார்ப்பரா இமேஜ் தெரியும். அந்த ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ்க்காக நிறைய காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 4K ப்ரொஜெக்டர் அப்படின்னா அது 4K சப்போர்ட் தான்ப்பா, 4K நேட்டிவ் கிடையாது அப்படின்ற புரிதலை நம்ம இங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, எல்லாமே நேட்டிவ் ரெசல்யூஷன் பொறுத்து தான் இமேஜ் குவாலிட்டி ரியலா இருக்கும். 1080 பிக்சல் இருக்கிற ப்ரொஜெக்டர் கிட்ட நம்ம 4K நேட்டிவ் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. நம்ம தியேட்டர்லாம் போய் பார்ப்போம் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கும். அப்படியே அவ்வளோ ஒரு
கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வந்து இமேஜ் தெரியும். அதெல்லாம் 4K ப்ரொஜெக்டர். நம்ம கிட்ட இருக்கிறது ஃபுல் ஹெச்டி நேட்டிவ் ரெசல்யூஷன் உள்ள ப்ரொஜெக்டர் தான். இதுல வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 4K சப்போர்ட்டை வச்சு ஏமாற வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ற ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணும், நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதுல எந்த ஓடிடி ஆப்பும் வந்து ஒழுங்கா வேலை செய்யாதுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம், ஃப்ரீஸ் ஆகிடும். ஒரு சில அப்ளிகேஷன் நாட் சப்போர்ட்டட் வரும். ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுன்றதுனால பிளே ஸ்டோரில் நம்ம செல்ஃபோனில் பார்க்குற எல்லா அப்ளிகேஷனும் அதில் வந்து காமிக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர் அப்படின்னா அதில் என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷன் 15க்கு மேலே இருக்கிறது தான். 15க்கு கம்மியாக ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஓடிடி ஆப்பில் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். அதனால் நான் சொல்கிற அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு இல்லாத ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு கூட 5TV ஸ்டிக் மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக HDMIல போட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இன்னும் கூட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும். சரிங்களா? ரேம் வந்து கம்மியாக கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்டு வந்து ஓல்டர் வெர்ஷனில் கொடுத்துருவாங்க. அதுக்கு 3000 ரூபாய் நம்ம வந்து நார்மல் ப்ரொஜெக்டர், ஆண்ட்ராய்டு இல்லாத ஒரு ப்ரொஜெக்டர், ஆண்ட்ராய்டு இருக்கிற ப்ரொஜெக்டருக்கு 3000லேருந்து 4000 ரூபாய் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓல்டர் ஆண்ட்ராய்டு கம்மியான ரேம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். அதுதான் நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. கான்ட்ராஸ்ட் ரேஷியோனா ஒரு பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுது. ஆனால் இவங்க கொடுக்குற வேல்யூ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கு இருக்குங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஆனால் பிக்சர் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். சில ப்ராஜெக்டில் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வேல்யூ கம்மியாக இருக்கும், ஆனால் பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வேல்யூ வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டாம். டெஸ்டிங்கில் நான் உங்களுக்கு லைவாக வீடியோவில் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் நான் சொல்கிற அந்த 3 பார்த்தாலே மெஜாரிட்டி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்கள் பார்க்காம இருக்கிறதே நல்லது தான். HDR10 சப்போர்ட்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் என்ன நினச்சிப்போம், HDR கண்டென்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் போல HDR10 தான் போட்டிருப்பாங்க அவங்க. அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஒரே ஒரு போர்ட் தான் கொடுத்துருப்பாங்க, 2 HDMI போர்ட் இருக்காது. அதையுமே தெளிவாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃபுல் வால்யூமில் இறையும். ஸோ இந்த மாதிரி சில ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனை வரும். அதனால மோஸ்ட்லி சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணி பார்க்கறது தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்பதான் தியேட்டர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம வந்து கொண்டு வர முடியும். கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ல முக்கியமா நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாருங்க. பிரைட்னஸ் வேல்யூ, லூமன்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து லேட்டஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்கிறதும் லேட்டஸ்டான வெர்ஷனா பாருங்க. கொடுத்துருக்க ரேம் எவ்வளோ அப்படின்றத பாருங்க. CPU பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சில OS இருக்கும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து சில இதில் வேலை செய்யாது. சரிங்களா? அந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சர்டிஃபைடா இருந்தாலும் நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான். HDMI ஆர்க்ல இப்போ புதுசா லேட்டஸ்டா HDMI eARC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே அட்வான்ஸ் தான். அடுத்தது ப்ரொஜெக்டர் டிவியை ரீப்ளேஸ் பண்ணுமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். பட் அதுக்கு நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு நல்ல சவுண்ட் பார் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரொஜெக்டர் வந்து பெரிய ஆன்சை லூமன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்படி இருக்கிற ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வந்து டிவிக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து சீரியல் பார்க்க ஒரு டே டைமில் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் என்னோடைய ரூம் சைஸ் ரொம்ப சின்னது அப்படின்னா சின்ன சைஸ் ப்ரொஜெக்டரே போதுங்க. ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரொஜெக்டரு பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா லூமன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரொஜெக்டரோட ப்ரொஜெக்ட் பண்ணுற இன்ச்சு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. 10க்கு 10 ரூமாக இருந்தால் நார்மலாக ஒரு 10லேருந்து 15,000 ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு போதும். 10 ரூமுக்கு மேலே கொஞ்சம் பெருசு, எனக்கு வந்து 10க்கு 15 ரூம் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 150 இன்ச்சுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து பெரிய ஹாலில் தான் நான் வந்து போட்டு பார்க்க போகிறேன், பெரிய ரூம் சைஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர் 2000க்கு மேலே ஆன்சர் லூமன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பட் என்னதான் டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஈக்குவல் அப்படின்னு நான் சொன்னாலும் டிவி தான், ப்ரொஜெக்டர் தான். லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ லூமன்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாலும் லைட்டு எப்பயாவது போடணும் அப்படின்னா ஓகே. பட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர் அளவுக்கு சினிமா ஃபீல் வந்து உங்களுக்கு வராது. லைட் ஆஃப் பண்ணிட்டே பாருங்க, அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி லேட்டஸ்டா இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவராலா இப்போ நான் சொன்னதுலயே உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். உங்க பட்ஜெட்டுக்கு எந்த ப்ரொஜெக்டர் சூட் ஆகும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணுங்க. டாப் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் லீவ் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். பை.